ஹாய், என் நேம் பாலாஜி. நான் பூர்விகாவில் ஓப்போ ப்ரமோட்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஓப்போவில் புது மாடல் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓப்போ ஃபைண்ட் X9 எஸ் அண்ட் அல்ட்ரா. இதில் 2 மாடல்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமராவில் ஒரு மெயின் அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஓப்போவில் ஃபைண்ட் X9 எஸ்ன்ற ஒரு மாடல். இதில் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் மெகாபிக்சல் 50 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருப்பாங்க. அல்ட்ரா கிளியர் கேமரா. இதில் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருப்பாங்க. 50 மெகாபிக்சல்லேருந்து 0.6 லெக்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து 120x வரைக்கும் நீங்கள் இதில் ஜூம் பண்ணி ஃபோட்டோஸு எடுத்துக்க முடியும். ஒரு பெட்டரான ரொம்ப லாங்கில் இருக்க ஆப்ஜெக்டையும் நீங்கள் எடுத்துக்க முடியும். அடுத்ததில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் மோடு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஆட்டோ மோடு, ப்ரோ மோடு 2 மோடு கொடுத்துருப்பாங்க. இதில் என்னென்னா உங்களுக்கு ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்கன்னா இந்த ஸ்கின் டோன் வந்து உங்களுக்கு பக்காவாக இருக்கும். ஸ்கின் டோன் அடுத்ததில் பார்த்தீங்கன்னா இதிலே வந்து எக்ஸ்பேண்ட் மோடுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்பேண்ட் மோடு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நீங்கள் வந்து ஒரு சினிமாட்டிக் வீடியோஸ் அந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் இன்னும் கொஞ்சம் பெட்டரான உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். எக்ஸ்பேண்ட் மோடில் அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து இதுலேயே வந்து போர்ட்ரேட்லேயே வந்து 3.5x வரைக்கும் ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். ப்ளஸ் நார்மல் ஃபோட்டோலையும் பார்த்தீங்கன்னா வைட் ஆங்கிள் கேமரா 0.6 லெக்ஸ் வந்து 120x வரைக்கும் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். ப்ளஸ் இதில் வந்து IP69 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் வந்து பொருளாக கிளாஸ் 7 கிளாஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து 2 வேரியண்ட் அவைலபிள் இருக்குது. 12GB ரேமு, 256GB ஸ்டோரேஜ் வரும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு 12GB ரேமு, 512GB ஸ்டோரேஜ் 2 வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. இதே பார்த்திங்கன்னா X9 அல்ட்ராவில் பார்த்திங்கன்னா ஒரே வேரியண்ட் மட்டும் தான் வரும். 12GB ரேமு, 512GB ஸ்டோரேஜ் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் அடிஷ்னலாக இதில் வந்து மைண்ட் ஸ்பேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னா நீங்கள் ஏதாவது வந்து மைண்ட் பைலட் மூலிமா எதனா கேட்கணும் அப்படின்னா இதில் 3 விதமான சாட் ஜிபிடி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் எதாவது டவுட் கேட்கணும் அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ், ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு நீங்கள் அந்த 3 இதுலேயுமே கேட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு அந்த 3 ஏஎம்மே கேதர் பண்ணி ஒவ்வொரு டீட்டெயில்ஸாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு அது மைண்ட் பைலட்டில் உங்களுக்கு சேவ் ஆகிடும். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும். ப்ளஸ் வந்து இதில் வந்து குயிக் ஷேர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னா நீங்கள் ஈஸியாக உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஆண்ட்ராய்டுக்கோ இல்லை ஐஃபோனு கூட நீங்கள் ஈஸியாக ஒன் ஸ்விட்சில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் இதில். ப்ளஸ் இதில் மெயின் ப்ராசர் பார்த்தீங்கன்னா மீடியாடெக்லி டைமென்சிட்டி 9500S ப்ராசர் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் பேட்டரியும் பார்த்தீங்கன்னா 7025 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதில் வந்து 80 வாட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த மாடல் வந்து 24 months வரைக்கும் நோ காஸ்ட் இஎம்ஐ, 0 காஸ்ட் இஎம்ஐ இருக்குது உங்களுக்கு. மாடல் வந்து இப்போ சேல்ஸ்